மகர ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கணக்கு எடுத்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க அட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டேன். ஒரு விஷயத்தை இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசுது. இதனாலேயே நமக்கு நிறைய எதிரிகள் ஆயிரும் சார். யூ ஏன் கேட்குறீங்க? முன்னாடி ஒன்று பேசுகிறோம், பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. என்னால் சுத்தமாக முடியுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் கேரக்டருக்கு அவள் கேரக்டருக்கு ஒத்தே வரமாட்டேங்குது. இப்படி கணவன் மனைவிக்குள்ளே, அண்ணன் தங்கைக்குள்ளே, அம்மா பொண்ணுக்குள்ளே, இப்படி பல பேர்த்து கூட கம்பேர் பண்ணிவிடுவேன். இப்படி விட்டுருங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான். எல்லாத்தையும் சகிச்சுண்டு வாழ்கிறதுக்கு தான் இறைவன் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 100 விதமான கேரக்டர் இருக்கும். 100 விதமான கேரக்டரும் பார்க்க தான் நம்ம போகிறோம். ஒருத்தருக்கு கோபம் வரும், ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும், ஒருத்தர் அழுவா, ஒருத்தர் துக்கப்படுவா, ஒருத்தர் வேதனைப்படுவா, ஒருத்தர் துன்பப்படுவா, ஒருத்தர் வேகமாக இருப்பா, ஒருத்தர் டெட் ஸ்லோவாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை படைத்தவர்களை இறைவன் நம்ம கண் முன் படைத்துட்டார். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சில பார்த்து கற்றுக்கணும். இப்படி தான் இருக்கணும்னு சில பேர்த்த பார்த்து கற்றுக்கணும். இப்படி இருந்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர்த்த பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்கு. இப்படி பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் இறைவன் நம்மளை படைத்து விட்டார். அதை மனசில் நினச்சிட்டு ஐயோ எனக்கு ஆகலை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட இதை பார்த்து அதுக்கு தெரிந்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகரராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மீடியேட்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்தால் புது வாய்ப்பு தேடுறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இப்போ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுட்டுருக்கேன், ஒவ்வொன்றா ஒவ்வொருபடியாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். மனவேதனையிலிருந்து நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.